ஒரு மாணவன் பொறியியல் படிக்கிறான். 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் என்று பொறியியல் படிக்கிறான். படித்து முடிச்ச உடனே அவனுக்கு பொறியியல் அறிவு வருகிறது. பொறியியல் அறிவு கூட முழுமையான அப்படின்னா முழுமை கிடையாது. அதுலேயும் ஒரு பிரிவு, அதில் அவன் அறிவு பெற்றிருக்கிறார். ஆனால் உலகம் என்பது மிகப்பெரியது. எல்லா அறிவையும் பெற முடியாது. ஒரு படிப்பை படிச்சுட்டு எல்லா அறிவையும் பெற இயலாது. அப்ப அறிவு என்பது வேறு, ஞானம் என்பது வேறு. இந்த வேறுபாட்டெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். நாம படித்து கேட்டு அனுபவித்து அறிவு பெறுகிறோம். ஆனால் அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது. அது பரந்த அறிவு அல்ல. ஞானம் என்பது பரந்த அறிவு. அப்ப ஞானம் என்ற சொல்லை நம்ம பிரித்து அதனுடைய பொருள் காணணும். ஞானம் என்றால் எது என்று விளங்கிக் கொள்ளணும். ஞானமே வடிவாகிய பெருமான் என்று சொல்லுகிறோம். அது என்னது என்று நம்ம விளங்கிக் கொள்ளணும். இப்போ ஒரு அறிவை பெற வேண்டும் என்றால் அந்த அறிவுடைய புத்தகத்தை படிக்கிறோம். இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது கண்ணுன்னு ஒரு கருவி இல்லைன்னா படிக்க முடியாது. கையின்னு ஒரு கருவி இல்லைன்னா புத்தகத்தை கையில் எடுக்க முடியாது. அப்போ உள்ள மனம் என்று ஒன்று இருக்கிறது. அது இல்லை என்றாலும் அறிவு பெற முடியாது. அப்ப நம்ம அறிவு எப்படி பெறுகிறோம்? கண்ணு, கை, உள்ள இருக்கிற மனம் போன்ற கருவிகளை கொண்டுதான் அறிவு பெறுகிறோம். ஆனால் இறைவன் எப்படி அறிவு பெறுகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். புரிவதற்காக ஒரு ஓமை சொல்றேன். சூரியன் இருக்கிறான். சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வானமண்டலம் அல்லது சூரிய மண்டலம்னு பேர். ஆனால் அவனுடைய வெப்ப கதிர்கள் எங்கே போகுது? எல்லா இடத்திற்கும் போகின்றான். அவன் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கிறான் சூரியன். ஆனால் அவனுடைய கதிர்கள், ஒளி கதிர்கள் செல்லாத இடமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இறைவனுடைய ஞானம் எத்தகையது என்று வழங்கிக் கொள்ளலாம். இறைவனுக்கு அறிவு பெறுவதற்கு என்று ஒரு கருவியும் கிடையாது. கருவியே இல்லாமல் எல்லாவற்றையும் பெருமான் உணர்கிறான். இந்த அறிவுக்கு தான் இயல்பு அறிவு அல்லது இயற்கை அறிவு என்று பெயர். எல்லாம் என்றால் என்ன என்று அடுத்த கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கிடைக்கும். அது அந்த ஞானம் என்ற சொல்லிலேயே இருக்கிறது. ஞானம் என்ற சொல்லை ஞான் கூட்டல் அம் என்று பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா ஞான் கூட்டல் அம் என்று வந்துடும். ஞான் என்பது ஒரு நல்ல தமிழ் சொல். இப்போ நம்ம அதை பேசுவதை மறந்துட்டோம். கேரளாவில் மலையாளிகள் அதை பயன்படுத்துகிறார்கள். ஞான வரையும் அப்படின்பா. அப்படியே நான் சொல்கிறேன்னு அர்த்தம். அப்போ ஞான் என்ற தமிழ் சொல்லு தான் வழக்கத்தில் நான் என்று வந்துவிட்டது. இது பகுதி. அந்த சொல்லை பிரித்தோன்னா இது பகுதி முதல்ல இருக்கக்கூடியது. இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய விகுதி. அது அம்மு. அம் என்ற சொல்லுக்கு விரிவு என்று பொருள். உதாரணத்திற்கு இப்போ மத்தியானம் வீட்டில் போய் தட்டு போட்டு தட்டில் உணவு வச்சு சாப்பிட்றோம். அது தட்டுன்னு பேர். அதே கல்யாண வீட்டில் வரிசை வைப்பதற்குன்னு ஒரு தட்டு இருக்குது. அதுக்கு தட்டுன்னு பேர் இல்லை, தட்டம் என்று பேர். பெரிய தாம்பாளம். இப்போ அம்மு என்பது அந்த விரிவு என்ற பொருளை தரும். எனவே ஞானம் என்றால் நான் என்பது தன்மை, அம் என்றால் விரிவு, முன்னிலை, படர்க்கை என்று பொருள்கள் 3 நிலையில இருக்கின்றன. தன்மை பொருள், முன்னிலை பொருள், படர்க்கை பொருள். இதெல்லாம் இலக்கணம். அப்ப இறைவன் தன்மை என்றால் முன்னிலை எது என்றால் உயிர்கள் எல்லாம் முன்னிலை. எது படர்க்கை என்றால் ஆணவம் என்பது படர்க்கை, உலகம் என்பது படர்க்கை. அவ இறைவனாகிய அந்த நான் என்ற தன்மை பொருள் தன்னை பற்றியும் தன்னுடைய உள்ளும் புறமுமாக உள்ள எல்லா செய்திகளையும் பற்றி இறைவன் அறிந்து வைத்திருப்பான். தனக்கு முன்னிலையாக உள்ள எல்லா உயிர்களுடைய உள்ளும் புறமுமான செய்திகளை எல்லாம் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். படர்க்கையாகிய ஆணவம், மாயை, மாயாகாரிய உலகம் இவற்றினுடைய உள்ளும் புறமுக அத்தனை செய்திகளையும் அறிந்து வைக்கிறான். இதுக்கு தான் ஞானம்னு பேர். இந்த ஞானத்தை எந்த உயிரினாலும் எப்பொழுதும் பெற இயலாது முழுமையாக. மாணிக்க வாசகரை இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், வாரி வழங்குகின்றார்.
விக்கினேன் விதியின்மையால். அவன் அருளை வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான். ஆனால் என்னால் முழுமையை பெற இயலல். அதுதான் உயிரின் நிலை. ஒரு காலம் இறைவனுக்கு இணையாக முழுமையான ஞானத்தை எந்த உயிரினாலும் பெற இயலாது. வழக்கத்தில் ஒரு கதை சொல்லாங்க, சப்பாத்தி சப்பாத்தி தான், ரொட்டி ரொட்டி தான். இறைவன் இறைவன் தான், உயிர் உயிர் தான். ஒரு காலம் உயிர் இறைவனாகலாம் ஆக முடியாது. ஆனால் இறை தன்மையை பெறலாம். இப்போ எப்படி அது பெறலாம் அப்படின்னா, திருக்குறள் தான் சொல்லுகிறது. முதற்குறள் உங்களுக்கு இறைவன் யார் என்று சொல்லிவிடுகிறது. அதில் ஒரு கருத்து எல்லாருக்கும் தெரிந்தது, சொல்லு தெரியும், பொருள் தெரியாது. அகர முதல எழுத்து எல்லாம் அப்படின்னா என்ன பொருள்? உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் அது எந்த ஒலியில தொடங்கும்? அகர ஒலியில தான் தொடங்கும். அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி. ஆய்வு அறிஞர்கள் 6000 மொழி இருக்குது என்று சொல்லுகிறார்கள். அது எந்த மொழியை வேணாலும் எடுத்துங்க, அதனுடைய தொடக்க எழுத்து ஒலி அகரமாகத்தான் இருக்கும். வேறு வகையில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. என்ன காரணம்? வாயை திறந்தாலே வந்துடும். அதுதான் காரணம், வேறு காரணம் அல்ல. அப்போ எழுத்துகளுக்கெல்லாம் அகரம் முதலாவதாக இருப்பது போல இந்த உலகத்திற்கு எவன் முதல்வனோ அவன்தான் இறைவன். அந்த முதல்வன் யார் என்று நம்முடைய வள்ளுவர் அழகாக சொல்லுகிறார். ஆனாலும் பொருள் உணரலை, பலரும் பொருள் உணரலை. ஆதி பகவன்கிறார். இப்போ ஆதி பகவன் என்ன பொருள்? உரையாசிரியர் ஆதியாகிய பகவான் சொல்லிடுறாங்க. அப்படின்னா என்ன, யாரு? இந்த கேள்வி கேட்கணும் இல்லை. இப்போ ஆதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தோற்றம் என்று பொருள். அது ஒரு நல்ல தமிழ் சொல். ஆதி என்பது தோற்றம் என்று பொருள். பகவன் என்ற சொல்லுக்கு பகுத்து அளிப்பவன் என்று பொருள். அவன் எவன் இறைவன் என்பதற்கு அந்த இடத்துல விளக்கம் கொடுக்கிறார் வள்ளுவர். உரையாசிரியர் இதெல்லாம் ஆழ்ந்து நுட்பமாக பார்க்கலை. நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆதி என்றால் தோற்றம், பகவன் என்றால் பகுத்து அளிப்பவன் என்ற வகையில் இறைவன் பரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் அருவம், அருவுருவம், உருவம் என்று உருவத்தை எடுக்கிறான். அந்த உருவத்தில் பல திருமேனிகள். இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் நடராசருடைய திருமேனியத்தான் ஆதி பகவன் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இதெல்லாம் சொன்னால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. என்ன சார் நடராசரை பற்றி வள்ளுவர் பேசுகிறாருன்னு தான் கேட்பாங்க. ஆனால் அதுதான் உண்மை. ஏனெனில் நடராச திருமேனியில் தான் பெருமான் என்ன செய்கிறான்? ஐந்தொழில் ஆற்றுகிறான். ஐந்தொழில் முதல் தொழில் என்ன? படைத்தல் தொழில். படைத்தல் என்பது என்ன? உருவங்களை படைப்பது, உருவாக்குவது. மனிதன் போன்ற ஒரு உருவ உடம்பினை உருவாக்குவது தான் படைத்தல். இந்த உடம்பு எதனால் ஆகியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா மாயையால் ஆகியது. மாயையிலிருந்து எப்படி எடுக்கிறான்? 36 தத்துவங்களை எடுக்கிறான். அந்த தத்துவங்களை கொண்டு தான் இந்த உடம்பை உருவாக்குகிறான். அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், ஆதி பகவன் என்றால் நடராச பெருமான் என்று பொருள். அப்போ உலகம் நடராச பெருமானாக வெளிப்படுகின்ற இறைவனையே முதலாக உடையது என்பது அந்த பாட்டினுடைய கருத்து. அப்போ அந்த இறைவனுடைய குணம் என்ன என்று ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு தான் 8 குறட்பாக்களை பாடுறார் வள்ளுவர். 8 குறட்பாக்களில் இறைவனுடைய 8 குணங்களை சொல்லுகிறார். சொல்லிட்டு 9வது பாட்டில் சொல்லுகிறார், கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளையை வணங்காத்தலை. அவ இறைவன் 8 குணங்களை உடையவன். அந்த 8 குணங்கள் தான் முதல் 8 பாட்டுகளில் சொல்லியிருக்கிறேங்கிற. அவ இறைவனுக்கு 8 குணங்கள் இருக்கின்றன. என்ன என்ன என்று அந்த திருக்குறளை சொல்லுகிறது. தன்மயத்தம், இறைவன் யாரையும் சாரமாட்டான், தன்னைத்தானே சார்ந்திருப்பான். அவன் தான் இறைவன் இருக்க முடியும். நாம் அப்படி இல்லை, யாரையாவது சார்ந்திருக்கணும். அப்படி சாரலைன்னா நமக்கு வாழ்க்கையும் கிடையாது, வளர்ச்சியும் கிடையாது. சார்ந்து தான் இருக்கணும் நம்முடைய நிலையில். அவன் யாரையும் சாரமாட்டான், தன்னைத்தானே சார்ந்திருப்பான். அதனால அவனுடைய உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் தூய உடம்பு. கொரோனா காலத்திலையும் பெருமானுக்கு ஒன்றும் வராது. ஏன்னா அது தூய உடம்பு. இது மிகப்பெரிய உண்மை. அது இதெல்லாம் உணர்ந்து பார்க்கணும்.
அதாவது நம்ம இடத்துல தவறான கருத்துகள் பல புகுந்திருக்கின்றன. எல்லாருக்கும் ஒரு கருத்து தெரியும், நோய்க்கு என்ன காரணம். ஆங்கில மருத்துவர்கள் என்ன கருத்து சொல்றாங்க, ஒரு நோய் வந்துருச்சு, இது என்ன காரணம்? டென்ஷன். நோய் கிருமி. கிருமி தான் காரணம். அப்படிதான் மருத்துவர்கள் சொல்ல நாம நம்புகிறோம். ஆனால் கிருமி எப்படி சார் வரும்? அழுக்கு இருந்தால் கிருமி வரும். இங்கே வீட்டிலேயே பார்க்கலாம், சாக்கடை ஓடாமல் அடைச்சிக்கிட்டு நின்றுதுன்னா அதில் எத்தனையோ தவறான கெட்ட ஜீவராசிகள் உருவாகும். அதுதான் கிருமி. அப்போ நம்ம உடம்புலேயும் அழுக்கு அசுத்தம் வெளியேறாமல் உள்ளே இருந்தால் உள்ளே கிருமி உற்பத்தி ஆகும். அந்த கிருமி தான் நோய் என்ற ஒரு துன்பத்தை நமக்கு தரும். இப்போ பார்க்கின்றவங்களாம் மேலோட்டமாக பார்க்கிறாங்க. நோய்க்கு என்ன காரணம்? கிருமி. நம்ம அடுத்த கேள்வி கேட்கணும், கிருமிக்கு எது காரணம்? அசுத்தம். அப்போ உடம்பு சுத்தமாக இருந்ததுன்னா நோய் வராது. இது எவ்வளோ பெரிய உண்மை அது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? தவறான ஒரு கருத்தில் இருக்கிறோம். நோய்க்கு காரணம்